ஹலோ. இந்த Revit tutorial நம்ம ஜெனரிக் மாடல் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். நியூ டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட். ஸோ இதில் மெட்ரிக் ஜெனரிக் மாடலை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதான் ரெஃபரன்ஸ் லெவல் தான் நமக்கு காட்டும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லெவலில் வந்து நம்ம என்ன எலமெண்ட் மாடல் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரெஃபரன்ஸ் லைன்ஸை ட்ரா பண்ணலாம். ஸோ க்ரியேட் போயிட்டு ரெஃபரன்ஸ் லைன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு தேவையான ரெஃபரன்ஸ் லைன்ஸை ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதில் ஜஸ்ட் ஒரு கபோர்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 4 ரெஃபரன்ஸ் லைன் ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டைமென்ஷன் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் ஓரியன்டேஷன் இருக்கிற 3 ரெஃபரன்ஸ் லைனுக்குமே டைமென்ஷன் ட்ராப் பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணிடலாம். சிமிலர்லி ஹரிசாண்டல் ஓரியன்டேஷனில் இருக்கிறதுக்குமே ஈக்குவல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் டூலை யூஸ் பண்ணி அகெயின் டைமென்ஷன்ஸ் ட்ராப் பண்ணிவிட்டு பேராமீட்டர் வந்து செட் பண்ணலாம். ஸோ ஹரிசாண்டல் சைடில் வர்றதை நான் வந்து பிரெத்துனும் வெர்டிக்கல் சைடில் வர்றது வந்து லென்த்துனும் பேராமீட்டர் செட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் எலிவேஷன் வியூ போயிட்டு ஹைட் பேராமீட்டர் கூட செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் க்ரியேட் போயிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ரேண்டமாக வச்சு க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி இதுக்குமே பேராமீட்டர் செட் பண்ணிடலாம். ஸோ பேராமீட்டர் ஹைட்டை சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் பேராமீட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹைட்டை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் எலிவேஷன் வியூ போயிட்டு எக்ஸ்ட்ரூஷனை ட்ராப் பண்ணலாம். ஸோ இது நான் இப்போ ரேண்டமாக ஒரு ரெக்டாங்குலர் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறமா அலைன் டூல் யூஸ் பண்ணி டாப்பில் இருக்கிற ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் பாட்டமில் இருக்கிற ரெஃபரன்ஸ் லைன் கூட அலைன் பண்ணி கன்ஸ்டன்ட் லாக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரூஷனை வந்து ஒரு கபோர்ட் மாதிரி நான் வந்து மாடல் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரூஷன் எப்படி ஒர்க் ஆகுன்னு ஐடியா இருக்கும். ஸோ அதனால நான் இதை வந்து ஸ்பீடப் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி கன்ஸ்டன்ட்ஸ் வந்து லாக் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பேராமீட்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும்போது எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாதோ அதுக்கெல்லாம் வந்து டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணி கன்ஸ்டன்ட்டை லாக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லெவல் போகலாம். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலாக எந்தெந்த ஃபேஸஸ் இருக்கோ அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் லைன் கூட அலைன் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் அலைன் பண்ணி லாக் பண்ணதுக்கப்புறமா பேராமீட்டரோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே கரெக்டாக லாக் ஆகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லோட் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ண ஃபேமிலி மாடலை ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண மாடல் வந்து ஃப்ளோர் லெவல்ஸில் மட்டும் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா ஃப்ளோர் லெவல்ஸுமே இதை நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட எடிட் டைப்புக்குள்ளாடி போய் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டைமென்ஷன் பேராமீட்டர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளாடி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமென்ஷன் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேமிலியில் வந்து நம்ம மெட்டீரியல் பேராமீட்டர் ஃபஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அகைன் நான் ஃபேமிலி ஃபைலுக்குள்ளாடி வந்துட்டு மெட்டீரியல் பேராமீட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து மெட்டீரியல் கிட்டே இருக்கிற அந்த குட்டி பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு புது பேராமீட்டர் வந்து அசைன் பண்ணிடலாம். ஸோ பேராமீட்டர் அசைன் பண்ணதுக்கப்புறமா அகைன் லோடிங் டு ப்ராஜெக்ட் கொடுத்து ஓவர்ரைட் த எக்ஸிஸ்டிங் வெர்ஷன் அண்ட் இட்ஸ் பேராமீட்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அகைன் எடிட் டைப்புக்குள்ளாடி போய் பார்த்தா மெட்டீரியல் பேராமீட்டர் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து எந்த மெட்டீரியல் வேணுமோ அதை வந்து மெட்டீரியல் லைப்ரரியில் போய் அசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரியலிஸ்டிக் வியூவில் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அசைன் பண்ண மெட்டீரியல் எல்லாம் அப்பியர் ஆகும். ஸோ மெட்ரிக் ஜென்ரிக் மாடல் டுட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம மெட்ரிக் ஜென்ரிக் மாடல் 2 லெவல் பேஸ்ட் ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம்.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டுட்டோரியல். Revit ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.